இந்த வீடியோக்கான ஷார்ட்கட், உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5ஆம் தேதியான இன்று அனைவரும் ஒரு ஆரஞ்சு மரம் நடுவோம். 6-5 6ஆம் மாதம் 5ஆம் தேதி ஜூன் 5, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினமாகும். உலக சுற்றுச்சூழல் நாள் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையால் 1972ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. மனிதர்களான நம்மளுடைய சிந்திக்காத செயல்களால் ஏற்படுகின்ற விளைவுகள் தான் சுற்றுச்சூழலில் பிரச்சனைகளாக ஏற்படுகிறது. இப்படி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதனால பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராடு, அதாவது பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்று இந்த வருஷத்துக்கான ஹோஸ்ட் கண்ட்ரியாக சுற்றுச்சூழல் தினத்தை விழிப்புணர்த்தும் நாடாக இருக்காங்க தென்கொரியா நாடு. நம்ம தினம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே மக்கும் தன்மையற்றதாக இருக்கிறதுனால நம்ம நிலங்கள் எல்லாம் மாசுபடுது. குப்பையில் கொட்ட வேண்டிய பிளாஸ்டிக் பொருட்களை ஓடும் ஆறுகளில் கொட்டுவதனால நீர்நிலைகள் சுத்தம் இல்லாமல் போகுது. கடற்கரையில் உள்ள அலைகள்னால பிளாஸ்டிக் பொருட்கள் கடல் கடந்து சிறிய தீவுகளில் உள்ள கடற்கரையில் குப்பையாக இருக்கிறது. சில தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவருகின்ற சுத்தமில்லாத கழிவு நீர் நேரடியாக ஆறுகளில் கலப்பதனால அந்த நீர் மாசுபடுது. இப்படிப்பட்ட சுத்தமில்லாத தண்ணியை நம்ம பயன்படுத்துவதனால தோல் நோய், கல்லீரல் பாதிப்பு போன்ற பல நோய்களால் நம்ம பாதிக்கப்படும். நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுத்துகிற முக்கியமான முதல் பண்புனா காற்று மாசுபடுத்தல் மட்டும்தான். பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதனால கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் அமல்கம், சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற நச்சு ரசாயனங்கள் வெளிவருகின்றன. அதுபோக கருப்பு கார்பன் புகை வெளிவருவதனால காற்று மாசுபடுவது மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றமும் இதனால் ஏற்படுது. அடுத்ததாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலையில் இருக்கிற நச்சுத்தன்மையுடைய புகைகள், துகள்கள் காற்றோடு காற்றாக கலந்து நம்ம சுவாசிக்கிற காற்றை மாசுபடுத்துது.